மிகுந்த பசியினாலே சீஷர்களை அழைத்து எனக்கு ஆகாரம் வேண்டும், அதை கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவுக்கு ஆகாரம் கொண்டு வரும்படி கடந்து போய்விட்டார்கள். இயேசுவோ தனித்திருந்தார். அவர் ஒரு யூதன். சமாரியர்கள், எபூசியர்கள் எவரிடத்திலும் அவர்களுடைய உறவும் பேச்சும் ஒரு காலம் இருந்ததில்லை. இந்த சூழலில் இயேசு கிறிஸ்து ஏதோ தேவ சித்தத்தின்படி சமாரியாவின் வழியாக போகும்படியான ஒரு வாய்ப்பு அவருக்கு நேரிட்டது. ஆகவே சமாரியாவின் வழியாக அவர் கடந்து போகிறார். இயேசு சமாரியாவின் வழியாக கடந்து சென்று தம்முடைய சீஷர்களோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு எங்கு சென்றாலும் ஒரு அற்புதம், அவர் பேசினால் ஒரு அற்புதம், அவர் பார்த்தால் ஒரு அற்புதம். இயேசுவின் கண்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிற ஒரு பெண்ணை இயேசு கவனிக்கிறார். அவள் ஒரு அழகான பெண்மணி. அவள் பிடிப்பட்டார். அவளை பிடிங்கள், விபச்சாரத்தை கையும் மையமாக பிடிக்கப்பட்டவள். அவள் நியாய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அவளை பிடியுங்கள். அவள் மேல் கல்லறியும்படி சில யூதர்கள் அவளை கையும் கையுமாக பிடித்து அவள் மேல் கல்லெறிந்து துரத்தி வருகிறார்கள். இயேசுவின் பாதத்தில் அவள் விழுந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான ஸ்திரீ, என் பாவங்களை மன்னியும் என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து கதறி அழுகிறாள். அந்த நேரத்தில் விழுந்திருக்கிற அவளை இயேசு பார்த்து, மகளே எழுந்திரு, எழுந்திரு மகளே, எழுந்திரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி அவள் கல்லறியப்பட்டு கொல்ல வேண்டும், கொல்லப்பட வேண்டும், அவள் கொல்லப்பட வேண்டும், அவள் கொல்லப்பட வேண்டும், அவள் கொல்லப்பட வேண்டும், அவள் கொல்லப்பட வேண்டும், நியாய பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி அவள் கொல்லப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். அமைதியாயிருங்கள், கொல்லப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், அமைதியாயிருங்கள். இயேசு தரையில் எழுதி கொண்டிருக்கிறதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நான் ஒரு பாவி என்று பாவத்தில் குத்தப்பட்டு தங்கள் மனதில் வேதனை உண்டு அதை எட்டி பார்க்கிறார்கள். அவருடைய பேர் அதில் இருக்கிறது. ஐயோ, நான் ஒரு பாவம் செய்தேன், நான் பாவி என்று திரும்புகிறார்கள், திரும்பி போகிறார்கள். இயேசு எல்லாரையும் பார்க்கிறார். ஒருவரும் அங்கு இல்லை. மகளே, உன்மேல் கல்லெறிந்தவர்கள் எங்கே? எவரும் இல்லையா? எல்லாரும் போய்விட்டார்களா? எல்லாரும் கல்லெறிய ஓடி வந்தார்களே, எங்கே அவர்கள்? நான் உன் பாவத்தை மன்னித்திருக்கிறேன் மகளே, பயப்படாதே.